ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு குட் மார்னிங் என்று எழுப்பி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு உங்களிடத்தில் வருகின்றேன். மற்றும் உங்களில் அநேகர் எவ்வளவோ வாஞ்சையோடு அழுந்தின தியானத்தை கேட்கிறோம், தியானிக்கிறோம் என்கிறீங்க. ஆவிக்குரிய விதத்திலே எவ்வளவோ பலப்படுறீங்கன்னு தெரியப்படுத்துறதுனாலே தேவனை அதற்காகவும் துதிக்கின்றோம். தேவனுடைய கிருபையில அவருடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியங்கள் தொடர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீங்களும் கூட இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதுக்கு அப்பொழுது எங்களோடு பேசுகிறீர், எங்களது தேவைகளை தீர்க்கின்றீர், எங்களை எச்சரிக்கிறீர், நடத்துகின்றீர். உம்முடைய வசனம் எங்களுக்கு தீபமாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் வெளிப்படும் போது வெளிச்சம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதற்கு அந்தகாரம் மயமாயிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிரகாசித்து முன்னுக்கு செல்லும்படியாக உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய கிருபையில முன்னேறுகிறீங்களா? புதிய வருஷத்திலே முன் சென்று கொண்டிருக்கையில ஏதாவது விசேஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறீங்களா? தேவனின் ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கிறீங்களா? நீங்க தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை பின்பற்றுகிறீங்களா? 6வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். எந்த நாளுக்கு அந்த நாள் ஏசாண்டவரோடு நாம உறவாடுவது, அவருடைய வசனத்தை தியானிப்பது, அவருடைய சித்தத்தை அறிவது, அவருடைய தீர்மானங்களுக்கு கீழ்ப்படிவது நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு தெரியாமலேங்க வித்தவுட் அவர் நாலேஜ் we make so many decisions every day. இல்லங்க, ஒவ்வொரு நாளும் கூட நம்ம அறியாமலேயே அநேக முடிவுகளை எடுக்கின்றோம். இங்க போகணுமா, அங்க போகணுமா, அதை சாப்பிடணுமா, இதை சாப்பிடணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமா என்ற நம்ம செலக்ஷன்ஸ்ல அநேக முறை நம்ம குழம்பிக்கொண்டு அநேக முறை நாம சொந்த முடிவுகளை எடுக்கிறோம். அதுல அநேக முடிவுகள் தவறாக செய்வதனாலே அதன் விளைச்சலை அனுபவிக்கின்றோம். தேவனின் ஞானத்துக்காக கேட்கணும்னு, அவருடைய நடத்துதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம உணர்ந்து கொண்டா ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம பயன்படுத்தி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியா விரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில பாக்கியவான்களா இருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அநேகருக்கு நாம ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்க. ஒருமுறை ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆஹா, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அது அளவிட படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராய படாதவைகள். ஆஹா, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவோ பெரியதா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாத வைகளாக இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராய படாதவைகள். எப்படி புகழுவதுங்க ஏசாண்டவரை? எப்படி சொல்லுவது அவருடைய மேன்மையை? பவுலு இருதயம் நிறைய தேவன் செய்த காரியங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வழிகளை கவனிக்கும் பொழுது நன்றியால நிறைந்திருக்கிறார். ஆஹா, எவ்வளவு ஞானம், எவ்வளவு வல்லமை, எவ்வளவு பலம், அது எவ்வளவு ஆழமானது பாருங்க. நம் தேவன் கம்பீரமான தேவன். அவர் பலம் உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர், அவருக்கு இன்னொரு பெயரே ஞானம். ஞானம் இல்லாவிட்டா மனுஷங்க அழிந்து போயிடுவாங்க. என் ஜனங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. அதனாலேதான் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. மேலே ஈர்க்கக்கூடியவைகளை தெரிந்து கொள்ளுகிறாங்க தவிர
ஒரு மதிப்புள்ள நிரந்தரமானதுக்காக ஆசைப்படுறது இல்ல. தற்காலிகமான கொண்டாட்டத்துக்காக, சந்தோஷத்துக்காக போராடுகிறவை தவிர யாரும் எடுத்து போட முடியாத என்னங்க சந்தோஷமும் மன திருப்தியும் கொடுக்கிற ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் ஜெபித்து ஜெபம் செய்து முடிவுகள் எடுக்கிறீங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு எங்க போக வேண்டும், போகக்கூடாதா இல்லையா என்று கேட்கிறீங்களா? ஆண்டவரே, இன்று இதை வாங்க நினைக்கிறேன், எது நல்லது என்று 100 முறை அங்கே இங்கே பேரம் பேசுவது அல்லது தேடிக்கொண்டிருப்பதை விட, என் தேவன் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று அறிவது எவ்வளவோ உத்தமம். இன்றைக்கு அநேக பிள்ளைங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இன்னமும் த்ரூ அவுட் த இயர் எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டே இருக்கு. என்ன விசித்திரமா இருக்கு. அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு ஏதோ ஒன்றுங்க. என்னங்க, எக்ஸாம்ஸ் நடக்கிறது, எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. சில பிள்ளைகளுக்கு விருப்பமில்லாத சப்ஜெக்ட்ஸ் பலவந்தமா அவங்கள நீங்க படிக்க வைக்கிறீங்க. பெற்றோரா நீங்க, நீ இன்ஜினியர் தான் ஆகணும், நீ டாக்டர் தான் ஆகணும், அதுதான் ஆகணும், இதுதான் ஆகணும் என்கிறாங்க தவிர, அந்த பிள்ளைகளுக்கு சூஸ் பண்ணுகிற அல்லது அந்த பிள்ளைங்கள்ல எந்த திறமை இருக்கு, எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு என்று உணராம இருக்கிறாங்க. ஆகவே என்ன ஆயிடுறாங்க, அவங்க ஸ்டடீஸ்ல பின்வாங்கி விடுகிறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால மனசு செலுத்தி தொடர முடியாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் உத்தமங்க பாருங்க. தேவன் ஞானத்தினால் நிறைந்தவர். உங்க பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டங்கள் இருக்கு. அவைகள் உன்னதமான எண்ணங்கள், அவைகள் நல்ல எண்ணங்கள், அது பிரயோஜனமான எண்ணங்கள். அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கு புரியாமல் இருக்கலாம். அவர் சித்தம் செய்தா அதன் பலனை அனுபவிப்பீங்க. அவருடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஐஸ்வர்யம் எவ்வளவோ ஆழமானது. ஒரு மனிதனை பெரியவனாக்க வேண்டும் என்னும் போது அவர் எப்படி திட்டங்கள் செய்வாரோ பார்த்தால், பைபிள்ல இருக்கிற பக்தர்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட நிலையில இருந்தவர்களை எவ்வளவு உன்னத நிலையில தேவன் உயர்த்தினார் என்று பார்த்தா, அந்த உயர்த்தின விதத்தை கவனித்தால் தேவனுடைய எண்ணங்கள் எவ்வளவு பெரியவைகளுங்க. அவர் ஞானத்தின், அறிவின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியதுங்க. எகிப்து தேசம் முழுதுக்கும் ஒரு நியாயமான, தேவ பயமுள்ள, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் ஆயத்தமாகணும்னா ஜனங்களே ஒருவனை தெரிந்து கொள்வார்கள் என்று விட்டுவிடவில்லை. நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லது நீங்களே செலக்ட் பண்ணுங்க அவங்களுடைய திறமையை வைத்து என்றும் சொல்லலங்க. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி வேண்டும் என்றால் ஏதோ 3 வருஷம் டிகிரி செய்தாலோ தியரி படிச்சாலோ வருவது கிடையாது. வயது வளர்கிறதுனால மட்டும் அறிவும் ஞானமும் வளராது. அநேகருக்கு அனுபவங்கள் இருக்காது. தேவனின் ஞானம் பரிபூர்ணமானது. தேவனுடைய ஆயத்தம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பார்க்கிறோம் யோசேப்பை குறித்து பைபிள்ல. யோசேப்புக்கு சின்ன வயதுல இருந்து ஒரு ஆசை இருந்தது. தேவன் மேல ஆசை இருந்தது. தேவனுடைய காரியங்களை கனவு காண்கின்றார். தேவனை நேசிக்கிறாரு, தீமைக்கு தூரமா இருக்கிறார். அந்த பையனை எடுத்துக்கொண்டார் தேவன். பையன்தான், சிறுவன் தான். டீனேஜை விட இன்னும் கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். சரி, டீனேஜா இருக்கட்டும். 13, 14, 15, 16, 17, 18, 19 அவ்வளவுதானங்க. அந்த வயது இருக்கிற ஒருவனை எடுத்துக்கொண்டு ராஜாவாக, அதிகாரியாய், தேவபயம் உள்ளவனாக ட்ரைனிங் கொடுப்பதற்கு அவர் டியூட்டர்ஸ் பயன்படுத்தவில்லை, லெக்சரர்ஸ் பயன்படுத்தல, நல்ல காலேஜஸ்க்கும் அனுப்பவில்லை, நல்ல பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் வைக்கவில்லை. He tested him. தேவனே அவனை சோதித்தார். எல்லா விஷயத்திலும் பாடுகள் வந்தபோது நீ எப்படி அதை சந்திக்கிறாய்? அதுதான் உன்னுடைய உண்மையான பக்தி. தேவனை நேசித்தால் எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? தீமை செய்கிற அண்ணாங்க நல்லா இருக்கிறாங்க, தீமையை வெறுக்கிற எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து
என்ற யோசனை யோசேப்புக்கு வரலங்க. அந்த சிறுவனாக தேவன் மீது விசுவாசம் வைக்கிறான். தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், அது என் பேரில் அவர் நிறைவேற்றுவார். எங்கேயுமே அந்த அடையாளங்களே காணப்படவில்லை. அந்த சூழ்நிலைகள் அப்படி இல்ல. அங்க அண்ணனுங்க இவரை வணங்குறது இருக்கட்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிற நிலைமையில கூட யோசேப்பு தேவன் மேல விசுவாசம் வைத்தார். எகிப்துக்கு போனபோது வீட்டையெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டார் அந்த எஜமான். எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல வந்து விட்டது. பணம் எல்லாம், அதிகாரம் எல்லாம், பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட, பில்ஸ் எல்லாம், மொத்தம் சொத்தெல்லாம் அவருடையதுதான். யாராவது உங்களுக்கு ஒரு நாள் அவங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் செய்தா, அவங்க லாக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா, அவங்க பாஸ்வேர்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டா எப்படி இருப்பீங்க நீங்க? நிச்சயமா உண்மையாக இருக்க முடியுமா? ஒரு பைசா கூட தொடாமல் அங்க லட்சம் லட்சம் இருந்தாலும் இருக்க முடியுமா? உங்களுடையது அல்லாததை ஆசைப்படாம இருக்க முடியுமா? இட்ஸ் எ டெஸ்ட். யோசேப்பு உண்மை உள்ளவன். எங்கேயும் மோசம் செய்யவில்லை, கமிஷன் அடிக்கவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை, தப்பு கணக்குகள் போடவில்லை. இன்றைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் தேவ பிள்ளைங்க நடுவுல கூட லஞ்சங்கள், கமிஷன்ஸ். தேவனுடைய பணத்துல கூட கமிஷன், தேவனுடைய வேலையின் விஷயங்கள்ல, தேவனுடைய பொருட்கள் விஷயத்துல எவ்வளோ உண்மை அற்றவங்களா இருக்கிறாங்க. உனக்கு வேண்டுமென்றால் கேட்டு வாங்கிக் கொள்ளு. அநியாயமாய் வாங்கினதை தேவனுடைய நியாய தீர்ப்புல கணக்கு சொல்லணும். அவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார் யோசேப்பன்னு பார்த்தால், ஒவ்வொரு டெஸ்ட்ல he overcame. அகங்காரத்துக்கு, கர்வத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. அதிகாரம் கையில வந்தபோது, ஆஸ்தி கையில இருக்கும்போது மிஸ்யூஸ் பண்ணவில்லை. இன்னொரு பெரிய டெஸ்ட் வந்தது அவன் வாலிபனா இருந்ததுனால சோதனை வந்தது. அங்கே அந்த எஜமான் மனைவி துரத்துகிறாங்க. அந்த முயற்சி, இந்த முயற்சி எல்லாம் செய்கிறாங்க. அவளோடு இருக்கவும், அவளுடைய வார்த்தைகளை கேட்கவும் அவனுக்கு விருப்பம் இல்லாதிருந்தது என்று வேதத்தில் இருக்கு. He avoided her. அவளிடத்திலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தார். லிட்டரலா தேவனுடைய வசனம் சொல்வது போல வேசித்தனத்துக்கு தூரமாய் ஓடி போய்விட்டார். தேவன் வைத்த சோதனையில ஜெயித்தாரு. தன் சரீரத்தை தேவாலயமாய் காத்துக்கொண்டார். விளைவு சிறைச்சாலையில் இருக்கிறார். எப்படி இருக்கும் சொல்லுங்க? செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தா உன்னால் தாங்க முடியுமா? செய்யாத வேலைக்கு உன்னை நிந்தித்தால் உன்னால தாங்க முடியுமா? இருக்கிறத சொன்னாலே தாங்க மாட்டாங்க. இல்லாத வார்த்தையை, செய்யாததை சொன்னா தாங்க முடியுமா? தேவன் உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய நபரை கொண்டு வர வேண்டும் என்றால், உங்களுக்கு அந்த நிந்தைகள், சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள் உங்க வாழ்க்கையில வரும். வந்திருக்கு. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா அநேக முறை அநேகர் அங்கங்கேயே தோற்று போகிறாங்க. ஒரு முதல் டெஸ்ட்லயே தோத்தவனுக்கு இரண்டாவது டெஸ்ட் எங்க இருக்க போது? அங்கே இருந்து விடுறாங்க. தேவனுடைய எண்ணங்களை அறியாம உன் கண்ணுக்கு தெரிவதை வைத்து, உன் ஞானத்தை வைத்து நீ தெரிந்து கொண்டு பெரியவனாகலாம் நினைக்கிறாய். எதையுமே சாதிக்க முடியாது. அவர் ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் எவ்வளவோ ஆழமானது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள். அவர் கொடுக்கிற பிரதிபலன், அவர் செய்கிற தீர்ப்புகள் ரொம்பவும் நாம அத கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதுங்க. யாருமே நினைக்கல அந்த பாவியான ஸ்திரீயை அவளை கற்களால அடித்து கொல்லதான் சொல்ல போகிறார், அல்லது போகட்டும் விட்டுருங்கன்னு சொல்லுவார் நினைத்து வந்தாங்க.
உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்ற போது பெரியோர் முதற்கொண்டு சிறியவர் வரை அவங்க கற்களை கீழே போட்டுட்டு போய்விட்டாங்க. இயேசாண்டவரிடத்துக்கு வாங்க. உங்க சோதனையில, உங்க வேதனையில, உங்க பிரச்சனையில மனுஷர் உங்களை நியாயம் தீர்த்தால் அது கடினமா இருக்கும், ஏமாற்றுகிறதா இருக்கும், சுயநலம் நிறைந்ததா இருக்கும். தேவனுடைய தீர்ப்புகள் நியாயமானது, ஆழமானதா இருக்கும். அவைகள் அளவிட முடியாதது. அவருடைய வழிகள் எவ்வளவு ஆராயப்படாதவைகள். தேவன் நடத்துகிற வழிகள் நமக்கு எதுவுமே புரியாதுங்க. என் வாழ்க்கையில் எங்க போகிறேன், நான் என்ன செய்கின்றேன், இப்பொழுது எனக்கு சந்தேகங்கள் உண்டாகுங்க. வர சொன்னார், வந்தேன் ஊழியத்துக்கு. இங்கே போ என்றாரு, அங்க போ என்றாரு, இங்கே போக சொல்லுகிறாரு, அங்க போக சொல்லுகிறாரு, இது செய்ய சொல்லுகிறாரு, அது செய்ய சொல்லுகிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு தெரியாது நாளைய குறித்து, எனக்கு தெரியாது அடுத்த படி என்ன என்று. அவர் எனக்காக கொண்டிருக்கிறது நன்மையானது என்று எனக்கு தெரியும். That is the best. There is no other. Second best என்பது இல்லைங்க, அடுத்த ஆப்ஷனே அவசியம் இல்லைங்க. அண்ட் தேவன் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே அவருடைய ஆலோசனைகள் மிகவும் பெரியவைகள். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது, கிரகிக்க முடியாததா இருக்கும். அவருடைய வழியில போகும்போது இடுக்கமான வழியில போகிறது போல இருக்கும். ஆனால் அதன் முடிவு நித்திய ஜீவன், நிறைவானது, பலனுள்ளது, என்றைக்குமான ஆசீர்வாதம். அது எவ்வளவு அதிகமா இயேசாண்டவர் அன்பை, அவர் ஞானத்தை, அவருடைய தீர்ப்புகளை, அவர் ஆலோசனைகளை நம்ம தியானிக்கிறோமோ, எவ்வளவாய் அவருடைய முடிவுகளுக்காக காத்திருந்து அவர் ஆலோசனைகளுக்காக எதிர்பார்ப்போமோ, அவ்வளவாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்து நிற்போம். அவர் நம் பட்சத்தில் கொண்டிருக்கிற திட்டங்களை அறிந்து அந்தபடியா வாழ்கிறவங்களா இருப்போம். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தோடு உங்களை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. படிப்படியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கையில் அவர் சித்தத்தில் நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ஆஹா, உம்முடைய புத்தி, ஞானங்கள், அறிவும் ஐஸ்வர்யமும் எவ்வளவோ பெரியவைகள், ஆழமானவைகள். உடைய ஆலோசனைகள் அப்பா அளவிட முடியாததா இருக்கிறது. உம்முடைய வழிகள் அப்பா எங்களை சத்திய வழியிலே நடத்துகிறதா இருக்கிறது என்று எப்பொழுது நாங்கள் நினைவு கூற, வருங்காலத்தை குறித்து பயப்படாமல், கடந்ததை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு உட்காராமல், இயேசுவோடு ஒவ்வொரு அடியும் வைப்பதற்கு சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்பட்டு உம்முடைய சாட்சிகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். ஆமாங்க, தினமும் தேவனோடு உறவாடுவதை வழக்கமா வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாரங்கள், ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸுக்கு 8939801234 என்கிற எண்ணுக்கு நீங்க எந்த தேசத்திலிருந்து, ஊர்களிலிருந்து பார்க்கிறவங்களா இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. டாக்டர் ஜே பால் பேஜ் லைக் பண்ண, ஷேர் பண்ண மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க பெயர் மற்றும் விவரங்களை பதிவிட மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.